கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஓகே. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமும் அற்புதமானதுமாக இருக்குது. எண்ணி முடியாத நன்மைகள் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய லைஃப்பில் என்னோடய சிறு வயதிலிருந்தேவும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினச்சி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் மிச்சம் அவர் மட்டும்தான் இருக்கிறார். இயேசுசாமி மட்டும்தான் இருக்கிறார். நான் இல்லை. எனக்கு உண்டான வாழ்க்கை, என்னோடய பிள்ளைங்கள், என்னோடய குடும்பம், என்னோடய சந்ததிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு மட்டும் எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருக்காருன்னு நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் மேலான காரியம் செஞ்சுருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துறதில்லை. நமக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர். நான் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவர் என்னை நடத்துகிற விதத்தை பார்த்தா ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு தேவன் செய்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அது மிகவும் அற்புதமானதாக இருக்குது. நான் 2-3 நாளைக்கு முன்னால் என்ன நானே அலசி பார்த்தேன். என்னோடய வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது, நான் என்னோடய தேவனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன். ஒரு வலி வரும்போது, வேதனை வரும்போது, ஐயோ நான் என்ன தான் பாவம் பண்ணணும், இந்த வலியிலேருந்து எனக்கு விடுதலையே இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணணும்னு சொல்லி நான் அழுவேன். அப்படி நான் நினைக்கும்போது இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, ஆண்டவரே நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன். நான் உங்களை தேடவே இல்லை, நான் நேசிக்கவே இல்லை, உங்களிடந்து பின்வாங்கியிருந்தேன். அந்த பாவமெல்லாம் அக்கிரமம் தானே ஆண்டவரே, அந்த பாவங்களை மன்னித்து என்னை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்போது நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே என் மேலே விழுந்த திட்டம் என்னவோ அது தேவை பிளான் என்னவோ அது ஆண்டவருடையது. அப்போலேருந்து அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படின்னா என் அம்மா பிறங்கிறதுக்கு முன்னால், எங்கள் அம்மா பிறந்த பிறகு தானே நான் பிறந்தேன். அப்போது நான் கருவாகிறதுக்கு முன்னாலேயே எனக்கான பிளான் அவர் கொண்டு வந்து எங்கள் அம்மாவை உண்டாக்கி, எங்கள் அம்மாவோட வயிற்றில் என்ன உண்டாக்கி எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்து என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் அவர் மகிமையாகிட்டு வரார். அவர் எனக்குள்ளே மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ வெளியரங்கமாக உலகம் முழுவதும் அறியப்படும்படி அவர் என்னில் மகிமையாகிற காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கும். அதனால் என் தேவனை என்னால் மறக்க முடியல. அவருடைய நாமத்தை நான் எப்பவும் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம்.